சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 9 மாதங்களுக்கு மேலாக தங்கியிருந்த சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் பூமிக்கு திரும்பியுள்ள நிலையில் அவர்களுக்கு பல்வேறு உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படும் என கருதப்படுகிறது. அவர்களது உடல்நிலை சீராக சுமார் 1 ஆண்டு ஆகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், போரி வில்மோர் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி ISS நிலையத்திற்கு சென்றனர். இவர்கள் 8 நாள் ஆய்வு செய்துவிட்டு பூமிக்கு திரும்ப திட்டமிட்டிருந்தது. ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்டார்லைனர் விண்கலம் ஆட்களின்றி பூமிக்கு திரும்பியது. இதைத் தொடர்ந்து கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் அமெரிக்காவின் நிக் ஹெக், ரஷ்யாவின் அலெக்சாண்டர் ஆகிய 2 வீரர்களுடன் ISS நிலையம் சென்றது. கடந்த 16ஆம் தேதி அமெரிக்காவை சேர்ந்த ஆனி மெக்லைன், நிக்கோல் ஆயர்ஸ், ஜப்பானை சேர்ந்த டகுயா ஒனிஷி, ரஷ்யாவை சேர்ந்த கிறிஸ் பெஸ்கோஸ் ஆகியோர் டிராகன் விண்கலத்தில் ISI நிலையம் சென்றனர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 7 வீரர்கள் தங்கியிருந்து ஆய்வு செய்தனர். புதிய வீரர்கள் ISS நிலையம் வந்த பிறகு அவர்களிடம் பணிகளை ஒப்படைத்துவிட்டு பழைய வீரர்கள் பூமிக்கு திரும்புவது வழக்கம். இதற்கு 5 நாட்கள் வரை ஆகும். ஆனால் இந்த முறை 2 நாட்களிலேயே பழைய விண்வெளி வீரர்கள் நேற்று பூமிக்கு புறப்பட்டனர். அமெரிக்காவை சேர்ந்த நிக் ஹெக், சுனிதா வில்லியம்ஸ், போரி வில்மோர் மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டர் ஆகியோர் டிராகன் 9 விண்கலத்தில் இந்தியாவின் நேரப்படி நேற்று காலை 10:35 மணிக்கு பூமிக்கு புறப்பட்டனர். சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து சுமார் 17 மணி நேர பயணத்திற்கு பிறகு இந்தியாவின் நேரப்படி இன்று அதிகாலை 3:27 மணி அளவில் அமெரிக்காவின் புளோரிடோ கடல் பகுதியில் டிராகன் விண்கலம் வந்து சேர்ந்துள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோருடன் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவை சேர்ந்த விண்வெளி வீரர்கள் இருவரும் டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்பியுள்ளனர். படகில் சென்ற மீட்பு பணியினர் விண்வெளி வீரர்கள் வந்த விண்கலத்தை மீட்டுள்ளனர். மேலும் ஸ்பிளாஷ்டவுன் ஆகும் காட்சியை நாசா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்துள்ளனர். சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோரும் விண்வெளியில் 9 மாதங்கள் 13 நாட்கள் தங்கியிருந்தனர். அவர்கள் உட்பட 4 வீரர்களுக்கும் பல்வேறு உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படும். விண்வெளியில் தங்கியிருந்தால் குறிப்பாக அவர்களின் எலும்புகள், தசைநார்கள் பலவீனம் அடைந்திருக்கும். அவர்களால் எழுந்து நடக்க முடியாது. அவர்களின் தோல் குழந்தைகளின் தோல் போன்று மிகவும் மென்மையாக மாறியிருக்கும். கண் பார்வை திறன் பாதிக்கப்பட்டிருக்கும். கதிரியக்க பாதிப்பு காரணமாக செல்கள், இரத்த அணுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். பூமிக்கு திரும்பியதும் அவர்களுக்கு தலைவலி, தலை சுற்றல், வாந்தி ஏற்படும். எலும்பு தசைநார்கள் பலவீனம் அடைந்திருக்கும் என்பதால் அவர்களால் தரையில் கால் ஊன்றி நடக்க முயலாது. விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பும் விஞ்ஞானிகளுக்கு திரும்ப நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்வது என பழக பல நாட்கள் ஆகுமாம். சுமார் 3 மாதங்கள் முதல் ஓராண்டிற்கு பிறகே இயல்பு நிலைக்கு திரும்புவார்களாம். பூமிக்கு திரும்பிய 4 பேரும் மறுவாழ்வு மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அங்கு 6 வாரங்கள் தீவிர பயிற்சி அளிக்கப்படும். குறிப்பாக தரையில் காலூன்றி நடப்பதற்கு பயிற்சி வழங்கப்படும். மேலும் ஊட்டச்சத்து உணவுகளும் வழங்கப்படும். இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு அவர்களது வீட்டிற்கு செல்வார்கள் என கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.